அவர்களுக்கு 5 வக்தல்ல 50 வக்து தொழுகையாகவே தான் கிடைக்க பெற்றது. இந்த தொழுகையை கண்மணி நாயகம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து வரும் வழியில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் நின்று சொன்னார்கள், இந்த 50 வக்து தொழுகையை உமது உம்மத்துக்கள் தொழமாட்டார்கள், இதை குறைத்து வாருங்கள். அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா நாயிடம் சென்று குறைத்து வந்தார்கள். அடுத்த முறை குறைத்து வரும்போது சொன்னார்கள், இதையும் குறைத்து வாருங்கள், உமது உம்மத்தினர் இதையும் தர மாட்டார்கள் என்று சொன்னார்கள். அப்போது அவர்கள் அதையுமே குறைத்து வந்தார்கள். படிப்படியாக எத்தனை முறை குறைத்து வந்தார்கள் தெரியுமா? அந்த வரிசைப்படி இறுதியிலேயே 5 வக்து தொழுகை நமக்கு பரிசாக கிடைத்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை குறைத்து வரும் வழியிலே சொன்னார்கள், இதையும் உமது உம்மத்தினர் தொழ மாட்டார்கள் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் நன்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நாயிடம் சென்று குறைப்பதற்கு வெட்கமாக இருந்ததால் அந்த 5 வக்து தொழுகையுமே எனக்கு பரிசாக எடுத்து வந்தது. எனக்கு அந்த 5 வக்து தொழுகை 5 நேர தொழுகை சுபஹ், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா என 5 வக்து தொழுகைகள் உள்ளன. அந்த தொழுகைகளில் சுபஹ் தொழுகையானது சுன்னத்தான தொழுகையும் உள்ளது, ஃபர்லான தொழுகையும் உள்ளது என தொழுகையை 2 வகையாக பிரிக்கலாம். தொழுகையை விட்டு தொழுத ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா நாயன் மஹ்ஷர் மைதானத்தில் சுருட்டிய பிடவை போல் முகத்தில் அடிப்பதுதான் நமக்கு தெரிந்த விடயமாகவே காணப்படுகின்றது. தொழுதவர்கள் நரகத்தின் சுஜாவுல் அக்ரம் என்ற பாம்பின் வாயிலிருந்து வரும் விஷத்தையும் காப்பாற்றிக் கொள்ள தொழுதவர்களுக்கு முடிகின்றது. ஆகவே மாணவர்களாகிய நாமும் பெரியவர்களாகிய நீங்களும் இந்த தொழுகையை நல்ல முறையில் கடைபிடித்து ஈருலகிலும் ஜெயம் பெற்ற கூட்டத்தில் சேர்ந்து வெற்றி பெறுவோமாக. வாஹிர் தவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.